நீ எப்படி இங்க வந்த? திருடனா வருவான், போவேன், ஓடுவேன், ஒளிவான். இதெல்லாம் சகஜமப்பா. உன்னை தேடித்தான் மாப்பிள்ள போலீஸ் வந்திருக்கு. வா வெளியே. போலீஸ் யாரும் மாமன் தானே? அந்த ஆளுக்கு பயந்தாலும் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கேன். இங்க இருந்து வரணியா நான் எங்க போவேன்? எனக்கு யார தெரியும்? டேய் இந்த பாரு, நீ நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே ஃபேமிலி. கண்டுக்காம அந்த கூட எடுத்து மூஞ்சி முடிட்டு கிளம்புடா. ஓட்டனா நீ திருடன் ஃபேமிலி, நான் போலீஸ் ஃபேமிலி. ரெண்டு பேரும் ஒண்ணாகும். என்ன பஞ்சு பேசுற நீ? களவாணி பையனா உங்களுக்கு அவ்வளவு காலமா? ராத்திரி பல் பார்க்காம நாயா உழைக்கிறோம்டா. நாங்களாம் அப்படி கஷ்டப்பட்டு சீரழியறனாலதான் உங்களை மாதிரி போலீஸ்காரங்களாம் வேலை கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு குலசாமியை நாங்க தான். நன்றி கெட்டதனமா பேசாத. நாக்க புண்ணு வந்துருச்சாக்க. செய்யறது திருட்டு தானே, இதுல பேச்சு. என்னடா லாஜிக் சொன்னா லத்தி இருக்கிற? இந்த மாதிரி நீ ஒரு வருஷம் போலீஸ் ட்ரைனிங் போறது ஒண்ணு, எங்களை மாதிரி கல்யாணி போயிட்டு 1 மணி நேரம் பேசுறது ஒண்ணு. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க பல விஷயங்களை தெளிவுபடுத்துவோம். கேட்டாட்டி போய்க்க. மரியாதையா வெளியே வா, இல்ல கம்ப வாயில விட்டு கடைஞ்சிருவேன். ஓகே இனிமே எந்த களவாணி பயிலாத என் வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணானா தூக்கி போட்டு தொப்பையில மிதிப்பேன்னு சொல்லுங்க. அவன் என்ன பத்தி தான் சொல்றான், இதுக்கெல்லாம் நான் வைக்கப்பட மாட்டேன். அப்ப நீங்களே என்ன மாதிரி மானங்கட்டவர். ஏன் சார் நான் இங்க இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? கரெக்டா வந்து பிடிக்கிறீங்க. பெரிய பெண்ல உன ஆப்கானிஸ்தான்ல போய் தேட மாட்டேன். அயோக்கிய போய் உனக்கு இருக்கிறது 2 இடம் தான். ஒண்ணு நான் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்னு எங்க மாமனார் வீடு. ஒரு இடத்துக்கு ரெகுலரா வந்து போறது பெரிய தப்பு சார். சீக்கிரம் புதுசா ஒரு இடத்தை மாத்தணும். மாத்தினாலும் முடியும்டா. ஏத்துற வண்டியில கிடைச்சவன ஏத்துவீங்களா? என்னமோ பந்து மாதிரி போட்டு போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. போங்க போய் வண்டியில இருங்க. உங்களை எல்லாம் ஐஜி சொல்லி வேலையை விடுங்க. நீ ஜீப்ல ஏறுமா. ஹலோ பங்காளி, அங்க பாருங்க போன் வால் கத்திட்டு இருக்கு. அந்த ஆளு எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த போன் அவங்களுக்கு வந்ததுடா. ஏன் கஸ்டமர்? உங்க கஸ்டமரா? ஆமா. நீங்க என்னமோ ஜவுளி கூட ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இங்க போன் வருது? அடே உலகம் பூரா இந்த நம்பர் தாண்டா கொடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாடா, வருஷம் 364 300 நாள் வீங்க கூட கூப்ப கொட்டேன். 65 நாள் தானே வெளியே இருக்கேன். ஓஹோ சரி, உங்களுக்கு வந்த போன இங்க இருந்து எப்படி எடுப்பீங்க? டேய் இங்க இருக்கிறத எடுத்து அங்க இருக்கிறத அங்க போய் எடுக்கலாம். பாருப்ப சப்பனே ஈஸ்வரா, எல்லாம் உன் செயல். வலியா இல்லை என்னண்ணே எல்லாரும் கம்பி எண்ணுவாங்க, நீங்க கம்பியை கலட்டுறீங்க? டேய் இதுல மொத்தம் 14 கம்பி இருக்கு. அதுல 3 கம்பி அண்ணன் சொந்த கம்பி. இதத்தான் அப்பப்ப கழட்டி கம்பியை நீட்டிட்டு இருக்கேன் அண்ணன். அண்ணே நீங்க பெரிய தீர்க்கதரிசினே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு 5-6 தடவை கழட்டி மாட்டி கத்துக்க. அப்பதான் தொழில் பண்ண முடியும். புரியுதா? இரு வாரேன். சார் சார் ஹலோ, குயிஸ் ஸ்பீக்கிங். யாருங்க பேசுறது? இன்ஸ்பெக்டர் தானே பேசுறது. இன்ஸ்பெக்டரா? அப்படியே வச்சுக்க. சார், ஹவுஸ் ஓனர்லாம் குடும்பத்தோட வெளியூர் போனாங்கன்னா திருட்டு நாய்ங்க கிட்ட இருந்து. யோ திருடன் மட்டும் சொல்லியா? நாய் சொல்றது உனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லைங்க, அந்த திருடங்க கிட்ட இருந்து வீட்டை பாதுகாக்கணும்னா போலீஸ்ல தகவல் சொல்லி விளம்பரம் கொடுத்திருந்தீங்கல்ல, அதுக்காக தான் பேசுறேன். ஓ அப்படி வேற சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. சரி, உங்க வீட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அப்படி என்ன சாமான் சட்டு இருக்கு? வீடு பூரா நகை, பணம், டைமண்ட்ஸ்னு ஏகப்பட்டது இருக்குங்க. நாங்க விஐபி ஃபேமிலி. விஐபி வீடா? சரி, அந்த அட்ரஸ் கொஞ்சம் புள்ளி விவரமா சொல்லுங்க. எழுதிக்கிங்க. ஐயோ கொஞ்சம் இருக்கு. 12B. 12B அது 10 நம்பர்ல இல்லைங்க, பிளாட் நம்பருங்க. சரி 12B. பார்வதி அபார்ட்மெண்ட். பார்வதி அபார்ட்மெண்ட் 6வது ஃப்ளோர். 6வது புலவர். அட புலவர் இல்லைங்க, ஃப்ளோர். சரி புலோரு, காந்தி நகர அடையாறு. சரி 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 சார், அட்ரஸ் மறந்துடாதீங்க. ஏன் சார், எவ்வளவு நாளா தொழில் பண்றோம், மறப்பமா நாங்க. நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து பாருங்க சார், அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும். ஆமா, எப்ப புறப்படுறீங்க? அதையும் கேக்குறீங்க? என்னங்க நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி வர முடியும்? நீங்க கிளம்புனா தானே நாங்க வர முடியும். அதுக்காகத்தான் கேக்குறீங்களா? இந்த இப்பயே கிளம்பிடுறோம். அப்ப நானும் புறப்பட்டேன். தைரியமா போங்க, என்ன பண்றேன் பாருங்க. ஏன் சார், நான் ஒரு ரைடுக்கு போறேன், போயிட்டு வரட்டா? தேங்க்யூ சார். டேய் பங்காளி எந்திரிச்சவன நான் எங்கன்னு கேட்டாருன்னா ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காரு, வந்துருவாருன்னு சொல்லு. கம்பியை கரெக்ட் விஷயத்துல அவர்கிட்ட சொல்லி காட்டி குத்துறாதன்னா. வெரி குட். நீ அப்பப்ப வெளியே தடவை போய் வந்துக்கடா, கம்பி பத்திரம். டேய் நம்ம யோகியதை என்னன்னு ஆண்டவங்கிட்ட மனந்திருந்து பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? மகஜர் போடுறதுக்கு அளவு பண்ணுங்கடா. ஹலோ, நிப்பாட்டு ஒரேதான் ஓட்டுறேன். அடே அப்பா,
எவ்வளவு பெரிய பிளாட், எத்தனை வீடுக, இது தெரியாம தெரு தெருவா நாயா அலைஞ்சிருக்கமே. எவ்வளவு வெகுளித்தனம். டாக்ஸி வெயிட். ஹாஸ்பிடல் வேண்டாமா? மேடம், டபுள் பி பிளாட் எங்க இருக்கு மேடம்? 6th floor. தேங்க்யூ மேடம். லிஃப்ட் இருக்குங்களா? இருக்கு. ஓகே மேடம். கரண்ட் எல்லாம் இருக்குமா? ஓகே. டபுள் பி ஓ, பூட்டி இருக்கான்ல. நம்ம கிட்ட டூப்ளிகேட் இல்லையே. இது கோழி இறங்கல, இதை வச்சு என்ன பண்றது? அது சரி, வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதுன்னா காதை குடையிற மாதிரி குடைஞ்சிட வேண்டிதான். என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ, இந்த இருக்கு. லா 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 லே லா 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 லே லா 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 லே லா 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 லா. அப்பாடா. ஒரு வீட்லயே இவ்வளவு வச்சிருக்காங்களே. அப்ப ஒவ்வொரு வீடா இறங்கி ஒர்க் பண்ணோம்னா அந்த பிறவி பலன் இந்த பிளாட்லயே முடிச்சலாம்டா சாமி. சார், சார், இன்ஸ்பெக்டர் சார். சூரிய பகவானே, என்ன நல்லா நோட் பண்ணிக்க. சார், இன்ஸ்பெக்டர் பரமேஸ்வரன் சார். இந்த பிளாட்ல என்ன மட்டும் நல்லா காப்பாத்துப்பா. இவனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. சார், இன்ஸ்பெக்டர் சார். ஏன் கத்துற? சார், பாம்பு வச்சிருக்காங்க சார். என்னது? ஆமா சார், பாம்பு வச்சிருக்காங்க. சீக்கிரமா ஓடி வாங்க, வேகமா வாங்க, பாம்பு வச்சிருக்காங்க. பாபா! அடியே சரோஜா, நம்ம அபார்ட்மெண்ட்ல பாபா ஓடி வா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? புது புது சாமானா ஆசையா பார்த்து வாங்கி வச்சேனே. ஐயோ, வெடிச்சா எல்லாம் போயிடுவேன். நான் எதை எடுக்கிறது, எதை விடுறது? பெத்த புள்ள இப்படி படுத்துட்டு இருக்கா, மிக்ஸி தூக்கி வச்சிருக்க நீ. ஏங்க, அவளை தூக்குறதுக்குள்ள பாம்பு அடிச்சிருங்க. வெயிட் ஜாஸ்தி இருக்கா, விட்டா போக முடியும். என்ன ஒரே அலறல் சத்தமா கேக்குது? எதுவும் போலீஸ் நம்மள ரவுண்ட் அப் பண்ணிருச்சா? நம்ம வெகுளித்தனத்தால பிளான் லீக் ஆயிருக்குமோ? ஏன் அப்படி அடக்க பறக்க ஓடுறீங்க? பிளாட்ல பாம்பு வச்சிருக்காங்களா சார்? மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா? ஒண்ணு இல்லம்மா, பாம்பு வச்சிருக்காங்களாம்ல. என்ன தாடிக்காரன் சேர்ந்து முடியாரா? ஆஹா, இங்கிட்டு போனா மாட்டிக்கிறோமே. ஐயடி சொக்கி. இதுல இருந்து குச்சம்னா எலும்பு கூட மிஞ்சாத. படிக்கட்டுல இறங்கி போலாம், பாதியில பாம்பு வெடிச்சிருச்சுனா. இறங்கி ஆட்டி கூப்பிடுறாங்க. கொஞ்சம் தூக்குங்க சார். ஏங்க, என்ன இல்லையா எங்க அப்பாவை? இவனையா? இந்த லெட்டர் உங்க புத்தி போலியே. வாங்க. பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் பெட்ட கட்டியாச்சு. உடைய பாராசூட்டாக்கி இப்படியே குதிச்சிட வேண்டியதா. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. டேய் தமிழ், நீ இந்த பக்கமா போ, நான் அந்த பக்கமா தவந்து போறேன். எதுக்கு தவந்து போகணும்? முப்பை முட்டி நீ பார்த்ததே இல்லையா? நாம கண்டுபிடிக்கிற முன்னாடி பாம்பு வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, நம்மளை காப்பாத்திக்கிறோம்டா. போ போ. ஓகே. வாடா ஜானி. இந்த ரூம்ல என்ன சத்தம் வருது? பாம் இங்கதான் இருக்கு. தமிழ், சத்தம் பெருசா இருக்கு. யாரா? Hey, what a surprise! நானே இங்க ஒரு முக்கியமான வேலைக்காக பாம் ஸ்குவாடா வந்திருக்கேன். அப்புறம் நீ ஏன் ஆளுங்கிறதுனால உனக்கு மட்டும் முக்கியமான விஷயம் சொல்றேன். இங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது. நீ மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடிரு. நமக்கு முன்னாடி ஒருத்தன் தவந்து வரேன். ஒருவேளை பாம்பு வச்சவனா இருப்பானோ? டாய், யாரா நீ? டாக்டர். டாக்டர்னா ஏன்டா தரையில தவந்து வந்த? பிரசவம் பார்க்க போறேன். நீ பிரசவம் பார்க்க போறியா? நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? அப்ப திரும்பி நில்லு. திரும்பி நில்லு, ப்ரூவ் பண்றேன். திரும்பி நின்னா ப்ரூவ் பண்ணுவியா? சரி பண்ணு. ஏய், சீக்கிரமா ப்ரூவ் பண்ணு மேன்.
டாக்டர்னு சொன்ன நம்பினியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். துப்பாக்கியால சுட போறேன். ஆவிங்க சார். என்னையா நீ டாக்டர் தானே? யோ ட்ரெஸ் பார்த்தா தெரியல நர்ஸ்னு நர்சம்மா ஒரு விளையாட்டு காட்டா? ஐயோ டேய் என் ட்ரெஸ் கொடுத்துட்டு போடா. ஐயோ அடச்சி படு. இங்க என்ன பிரசவம் நடந்துட்டு இருக்கு? என்னங்க நொன்னங்க என்ன சங்கோதரன் நிறுத்துறியா இல்லையா? யாரு இங்க வந்து தொலாவிக்கிட்டு இருக்காரு? கடிகாரமா? ஏன் சார் என்ன தேடுறீங்க? ஏய் சீனிச்சாமி, இங்க என்னடா பண்ற? ஏய் சீனிச்சாமியா, ஆமா நீ யாரு? நான் தான் தமிழரசு. தமிழரசா? என்னடா ஒரு டைப் பாத்துறீங்க? நீ கூட தான் ஒரு டைப்பா இருக்க, என்னாச்சு? ஐயோ அது ஒரு பெரிய கதை. பெரிய கதை அப்புறம் கேட்டுக்கிறேன். நீ வா. இந்த ஆஸ்பத்திரியில பாம்பு வச்சிருக்காங்கடா. இங்கேயும் தமிழரசா என்னை காப்பாத்துறா. எலும்புகளா நான் காப்பாத்த வேண்டிய நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆஸ்பத்திரியில. நீ திருட்டு போதனடா, எப்படியோ போ. ஐயோ அத்து விட்டு போறானே, நான் என்ன பண்ணுவேன்? எங்க போனாலும் பாம்பு வைக்கிறாங்களே, இந்த உடம்போட நான் எப்படி தப்பிக்க போறேன் தெரியல சாமி. பாம்பு வச்சிருக்காங்க சல்லாமமா கேட்கிறவங்களுக்கு பச்சியலாம் போகலாம். ஐயோ பாம்பை விளையாட்டு பொருள் ஆக்கிட்டாங்களே. என்ன வண்டி நிக்குது? இது என்ன? ஏதோ பணப்பை மாதிரி தெரியுது. பாமும் வைக்கிறாங்க, பணமும் கொடுக்கறாங்க. உசுருக்கு போராடும் போது இப்படி ஒரு யோகமா? எதுக்கு ஒதுக்கி வைப்போம்? பாமுன்னு அம்பிட்டு பேர்ல என்ன ஓட்டம். என்ன அப்படி திடீர்னு வலிய மறைச்சுக்கிட்டு குலைக்குது? மேல இங்களையும் பாக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரே நாள்ல எத்தனை கண்டம்னா சாமி. தமிழரசு இன்ஃபென்ட் ஆயிட்டா நீ? சொல்லவே இல்ல. டேய் நீ இந்த காக்கி ட்ரெஸ்ல அப்படியே கார்த்திக் மாதிரி இருக்கடா. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், பேக் கொடு. என்னடா பேசிக்கிட்டே பேக்க கேக்குற? இந்த பார், என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். என்னடா ஃப்ரெண்டுக்குள்ள இப்படி பண்ற? ஃப்ரெண்டு களவாணி பேல. இங்க பாரு, நீ சரி நல்லா இன்ஸ்பெக்டர் மரியாதை இல்லாம பேசுற. என்னடா அடிக்கிற? எல்லா இடத்துலயும் நானே வந்து உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்தாங்க பேக். வாங்கி தர்றமா, அதுக்குள்ளே என் கத்துற. மகாஜனங்களே, என்கவுண்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா யாராவது நேர்ல பாத்திருக்கீங்களா? இப்ப பார்க்க போறீங்க. பட்ட பகல்ல எல்லார் முன்னாடியும் பப்ளிக்கா இந்த பொண்ணோட பேக் தட்டிட்டு போன இவரை பப்ளிக் முன்னால ஓட விட்டு சுட போறியா? இந்த கேஸ்ல சுடக்கூடாதுப்பா. சட்டம் தெரியாம தப்பு பண்ணி மாட்டிக்கிறேன். யாருக்கிட்ட சட்டம் தெரியாது? இன்ஸ்பெக்டர் இருக்காரு. தாடி இவன் எங்கிட்டு? வா. இந்த பொண்ணு பேக் இவன் திருடிட்டான் சார். அவன் திருட்டு பயங்கர எங்களுக்கு தெரியுமே. அவன் தான் லிஸ்ட்ல இருக்கான்ல. நீ யார் புது திருட? எந்த ஒரு இன்ஸ்பெக்டர்? சிலுக்குமார் பட்டியா? இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எந்த கடையில வாடகை எடுத்த? போலீஸ் ட்ரெஸ் வாங்கி போட்டு பொம்பளை பிள்ளையா மாத்திரியா? ஐயோ, பிகரை கரெக்ட் பண்றதுக்கு தான் வேஷம் போட்டிருக்கானா? மேற்கொண்டு என்னைய வேற மாட்டி விட்ட. உன்னை எப்படி கோர்த்து வரேன்னு பாடுறா. சார் நான் உண்மையை சொல்ல சார், நாங்க 2 பேர் தான் சார் கூட்டணி. சொல்லியே முடியல, அதுக்குள்ளே பதற. சார் நான் திருடுற மாதிரி திருடுவேன் சார். இவன் போலீஸ் வேஷம் போட்டு என்ன பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பணம் சம்பாதிப்பேன் சார். கிடைக்கிற பணத்தை ஆளுக்கு பாதியா பிரிச்சு யூனிஃபார்ம் போட்டு நாங்களே இழுச்சுவேன். நீங்களும் ஒரு பங்கை வாங்கிக்கங்க. ஆமா இன்டர்வியூ டைம் ஆச்சு மாமா. என்ன சார் பிடிச்சிருக்கீங்க? கூப்பிட்டா வர மாட்டேன் சொல்ல போறேன். பேசிட்டு போவேன் சார். வா போலாம். ஜீப் கொண்டாப்பா. போலீஸ் வரைக்கும் சேராம எதுக்கு என்ன பிடிக்க வந்த நீ? பொட்ட பிள்ளைய பார்த்தாலும் பொங்குதா உனக்கு? இப்ப 2 பேரும் தூக்கி உள்ள போட்டானே, என்ன பண்ண போற? இந்த பாரு,
சின்ன பிள்ளைல நீங்க நானும் திருடன் போலீஸா விளாண்டாம். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா ஏர் ரூட்ல முன்னேறி பெரிய லெவல்ல போய்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னால போலீஸ் ஆக முடியல. ஏன்? தொழில இன்வால்மெண்ட் கிடையாது. இப்படியே டம்மி போலீஸாவே தெரிய வேண்டியதான். ஏய் ஓவரா பேசாதடா. நான் பெரிய போலீஸ் ஆகி காட்டுறேன்னா இல்லையா பாரு. அதெல்லாம் உன்னால முடியாதுயா. போயா வேலையை பார்த்துட்டு. ஏய் தலை வலிக்குதுடா சும்மாறா. தலை வலிச்சா டீ சாப்பிடு. டீயா? லாக்கப்புக்குள்ள எப்படி டீ வரும்? வேணும்னா எங்கிட்ட கேள் வாங்கி தர்றோம். சாராயமே கிடைக்கும். இப்படிதான் டீ குடிக்கிறியா நீ? பெருச்சாலி பெருச்சாலி வந்துருக்கலானே. வந்தாச்சு. என்ன வேணும்? ஒரு 2 டீயை போட்டு விடு. 2 போதுமாண்ணே? 2 பேர் தானே இருக்கான். 70 டீயா கப்பாங்க. குடு. இந்த தர்றேன். இந்தப்பா. ஐயே எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு போதும். முறுக்கு இருக்கதான் சாப்பிடியா? ஒன்னே போடு. சரி வட எப்படா? சரி ரைட்டு. நெச போலீஸ் இந்த பழைய பாக்கிய செட்டில் பண்ணுங்கண்ணே. அடிச்சு மோச பிடிக்கிற முன்னப்படம். ஒவ்வொரு தடவையும் டீ குடிச்சா டேஸ்ட் கணக்குல தான்டா எழுதுவேன். ஏன்டா கேட்கிறேன்? அடிச்சு கடையை நொறுக்கி ராஸ்கல். பாக்கி வேணும். டேய் டீல சக்கரை போட்டு உப்பையா போட்டுங்க. நான் அப்படா இரு ஒண்ணு. சரி இன்னொரு 4 செங்கல உருவுறேன். இப்படி இன்டர்வியூ போயிரியா? ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வருங்கால ஏசி கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு மறந்துடா. ஐயோ அங்க போறா. ஹலோ என்ன வெளியே விடுங்க. நான் டெஸ்ட்டுக்கு போகணும். ஆமா இவர் பெரிய சச்சின் டெண்டுல்கர். இவர் டெஸ்ட்டுக்கு போறாரு. போடா போய் ஓரமா போடா. நான் சொல்றது பிசிக்கல் டெஸ்டியா? மச்சான் எனக்கு இன்னைக்கு அங்கதான் டியூட்டி போட்டுருக்காங்க. உன் மேல இருக்கிற கேஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு வரேன். அப்புறம் அங்க எடுப்பாங்க உனக்கு மோஷன் டெஸ்ட். சார் போறது 2 பேரும் ஒன்னா போடுங்க சார். பிரின்சிபல் பிரிச்சு விட்டு பாவத்தை சம்பாதிக்காதீங்க. போறடா 2 பேருக்கு மேலே போடுறேன். 420 கேஸ். 420 வேணாம். கொலை கேஸுக்கு என்ன செக்ஷனோ அதுல போடுங்க. மாப்பிள அது கொலை பண்ணணும்ல. பண்ணுவோம்ல. யாரு? ஒன்னதான். எங்க அக்கா விடவனாலும் பரவாயில்ல. உன் தலையை வெட்டி இந்த டேபிள் மேல வச்சுட்டு அடுத்த ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. எதுக்குங்கிற? என்ன சார் போட்டு தள்ளிடுவான்னு பயந்துட்டீங்களா? ஏய் இன்டர்வியூக்கு நான் 10 நிமிஷம் தான் இருக்கு. இவன் ஸ்டேஷன் விட்டு போறதுக்கே நான் 5 நிமிஷம் ஆயிரும். 5 நிமிஷத்துல போய் சேர முடியுமா? சமாளிக்கிறீங்க. அப்பா ஏசியானு டிசியானுன்ட்டு கடைசியில கொலகாரனா இருக்க முடிவு பண்ணியே. ஏன் இந்த விபரீத முடிவு? அந்த ஆளு தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். உன்னையும் கொலை பண்ண வச்சிடாரு. சரி வா சீக்கிரம் போயிடுவோம். ஏடா இதென்ன சினிமா கூடயா? படம் விட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. சார் எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு சார். உனக்கு இங்க பெரிய டெஸ்ட் இருக்கு ராஜா. இந்த பெண்டிங் கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவன் மேல போடு. அந்த கற்பழிப்பு கேஸ் இவன் மேலே போடுறா. கற்பழிப்பு கேஸ் நான் டிவில கூட தெரியும். ஒரு பாட்டு கூட சிக்கல. 2 ரூபா கொடுங்க. எந்த ரூட்ல போய் பிக்கப் பண்றது தெரியலையே. எஸ்டிடி இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே. குத்து மதிப்பா ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். சுசிம் சார் ஒரே ஒரு போன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கங்க சார். தேங்க்ஸ் சார். கடையை பார்த்துங்க ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு வந்தார். போயிட்டாங்க. தாராளமா போயிட்டு வாங்க. வருது. ஹலோ யாருங்க? ஹலோ சரி ஏதோ ஆம்பளையில பேசுறேன். எது எசகுசா மாட்டிக்கிட்டா சிக்கலாயிரும். வேணாம் கட் பண்ணிடுவோம். கண்ணை மூடிட்டு அடிப்போம். ஹலோ குரலே குதூகலமா இருக்கு. இது உன்னையே பிக்கப் பண்ணலாம் போல இருக்கேன். ஹலோ மேடம், நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா. ஐயோ எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறீங்களா? அப்ப என் குரல் ரேடியோல கேக்குமா? ஐயோ இப்பவே உலகம் பூரா கேட்டுட்டு தான் இருக்கு. என் கை காலெல்லாம் உதறுது சார். ஐயோ பேசிட்டு மேல உதறக்கூடாதுமா. ஒரு இடத்துல உட்காருங்க, அப்பதான் பேச முடியும். சார் நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அப்படியா? தேங்க்யூமா. உங்க ப்ரோகிராம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாரு மேடம்? பேங்க்ல கேஷியரா இருக்காரு சார். அப்பாடா ரொம்ப சௌரியமா போச்சு. உங்க மாமனார் மாமியார்லாம்? ஐயோ கல்யாணம் ஆன உடனே அந்த சனியன்களை துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. நல்ல மனசுமா. அப்படித்தான் இருக்கணும். சரி பக்கத்து வீட்டுல யார் இருக்கா? சார் இது புதுசா டெவலப் ஆகுற ஏரியா. 100 அடிக்கு ஒரு வீடு தான் இருக்கு. 100 அடிக்கு ஒரு வீடா? அடடடடா அப்ப ரொம்ப காத்தோட்டமா இருக்கீங்க. சரிம்மா அப்புறம் உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்ரஸா? எதுக்கு? அதுமா ஐயோ நாங்க கேக்குற கேள்விக்கு யாராரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பூரா தங்க காசு கொடுக்கறது வழக்கம். தங்க காசு கொடுக்க போறீங்களா? எப்ப கொடுக்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுப்போம். அப்படியா? அப்ப அட்ரஸ் எழுதிக்கோங்க. சும்மா சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். மனப்பாடமா? இல்ல எழுதிக்கிறேங்கிற. நம்பர் 10 பிள்ளையார் கோயில் தெரு கேகே நகர். 10 பிள்ளையார் கோயில் தெரு கேகே நகர். ஓகேமா. இப்ப உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்கள். எனக்கு அப்படி போடுங்க. அப்படி போடுங்கிற பாட்டா யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க கேட்ட அந்த அரிய பாடலை போடுறேன். அங்க வர்றதுக்கு கரெக்டா 1/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இந்த ரேடியோ தொடச்சு வைங்க மேடம். ஓகே ஓகே சார். ஓகே மேடம்.
யாரு? எப்ப மேட்ரா வந்திருக்கம்மா? எஸ் கம் இன். மாமனார் மாமியால விரட்டி விட்டு நீங்களே ஆடிக்கிட்டு இருக்க. குட் மார்னிங் மேடம். யார் நீங்க? அது கொஞ்ச நேரத்துக்கு மேல எப்ப ரேடியோல வந்து பேசணும்ல, நான் தான். என்ன இப்பதான் ரேடியோல பேசுனீங்க, அதுக்குள்ள நேர்லயே வந்துட்டீங்க? ஆமா, இப்ப எல்லாம் நாங்க நேர்ல வந்துறது மேடம். ஐயோ கத்தி, எதுக்கு இதெல்லாம்? களவாணி பண்ண கத்தி இல்லாம வருவேன். என்னது களவாணி பண்ணா? ஆமா, நீ என்ன பாட்டு டெடிகேட் பண்ண சொன்னீங்க? அப்படி போடு போடு. சரி, நான் அப்படியே போடுறேன். நீங்க அந்த செயினை பூரா அப்படியே கழட்டி இதுக்குள்ள போட்டு ஓகே. போட்டாச்சு. நீ களவாணி பையனா? நீ இப்படியே தெரிஞ்சா அட்ரஸ் சொல்லிருக்க மாட்டேனே. ஐயோ, என் புருஷன் கஷ்டப்பட்டு இந்த பக்கமா வந்து போடு. இரியா தர. என்ன? அதையும் கழட்டு. அது தாலியா? அந்த டெக் எடுத்துட்டு வா, ஓடு. ஐயோ, தினசா திருடுறாங்களே, நமக்குன்னு உட்காந்து யோசிப்பாங்களோ. அந்த வெள்ளித்தட்டை உள்ள போடு. அலுமினிய தட்டு உனக்கு எதுக்குயா? அந்த டிவி எடுத்துட்டு வா. ஐயோ, என் புருஷனை விட எனக்கு அதுதான் முக்கியம், அதை மட்டும் கேட்காதயா. சரி, பரவாயில்ல. கை ரெண்டையும் மேல தூக்கு. அப்படி இல்லை, வாயத்தர வாங்க. அசையப்படாது. மாமியா மாமனார் உனக்கு சனியனா? சத்தம் வந்துச்சு, ஆப்பிள் வழியா குத்தி குடல் எடுத்துட்டு பாத்துக்க. அப்படியே கையை தூக்கிட்டு ஆடு. ஆடிக்கிட்டே இருக்கலாம். அடாடாடாடாடாடா, என்ன வடையா? மசால் வடை தாயா. அருஞ்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. ஏங்க, என்னைய கலாவணி பண்ணிட்டு நீங்க இந்த வேலை பாக்குறீங்க? என்ன கல்யாணி பேங்குறியா? கேட்காம இருந்தா கலாவணி தானே. ஏய், வடை தானடா எடுத்த. உடை எடுத்தாலும் குடை எடுத்தாலும் உடையவன்ட்ட கேட்கணும். பெரிய உடையவன். இந்த அக்யூஸ்ட வடவா திங்கிறதுக்கு 5-6 தெருவுல பிச்சை எடுத்துடலாம். கரெக்ட். நீ உன்னை ஆட்டைய போட்டுக்கடா. ஏய், உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கனாலதான் தின்னுகிட்டு இருக்கேன். நல்ல மனுஷன் அந்த கவர்னர். அவர் உயிருக்கு ஆபத்து, அவர் எப்படி காப்பாத்துறது நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப போய் விளையாடிட்டு இருக்கேன். டேய், இதெல்லாம் நீ போலீஸா இருந்தா தான்டா கவலைப்படணும். இப்ப நீ என்ன மாதிரி ஒரு பப்ளிக்டா. இப்ப நீ என்ன பண்ணணும்னா, நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். லூசு மாதிரி பேசாதடா. அந்த ஏசி கௌரி சங்கர் தான் கவர்னர் கொல்வேன் சவால் விட்டுட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றியா? அவன் ஏதோ சதியோட சுத்திட்டு இருக்கான். சிஐடி மாதிரி அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். போலீஸ் ஆகிறதுக்கே வக்க காணா, இல்ல சிஐடி மாதிரி. ஏய், என் பையன் ஏழுமலை கொஞ்சம் சும்மா இருப்பா. ஏப்பா தமிழ், நீ சிஐடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட் இருக்கான். ஃப்ரெண்ட் பூரா கிரிக்கெட் தானே. அடிச்சுனா தலை துண்டா போயிடும். விடுங்க சகல. என்னடா சகலங்கற? மேட்ருக்கு வாங்க. எங்க விட்ட? உன் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட். சொல்லுங்க. அவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கான். எங்களுக்கு நிறைய கேஸ்ல ஹெல்ப் பண்ணிருக்கான். அவனை போய் பார்த்தோம் வச்சுக்கேன், நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்புறம் என்னப்பா? அப்புறம் என்ன? ஏன்பா, நம்மளே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சா என்ன? கவர்னரை காப்பாத்துறதுக்காக மட்டும் இல்ல. நான் உயிரா மதிக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய அயோக்கியனுங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும். ஐ ஆம் ஆந்தை கண்ணன். மிஸ்டர் தண்டபாணி உங்களை பத்தி எல்லா விஷயங்களும் சொன்னாரு. நான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வித்துட்டு துபாய்க்கு போய் செட்டில் ஆயிடலான் இருந்தேன். கரெக்டான நேரத்துல நீங்க வந்துட்டீங்க. அது என்ன ஓட்ட? என்னங்க சேர் திடீர்னு கிறுகிறு சுத்துது? என்னாச்சு? இதுக்கு கிறுகிறு பிடிச்சு போச்சா? ஏன் மேன், அந்த பொத்தலுக்குள்ள விரல விட்டியா? பொத்தலுக்குள்ள? ஆமா. அப்படிலாம் விடக்கூடாது மேன். ஏன்? அதுக்குள்ள ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். விஷயமா? மறுபடியும் தொடாதடா. கைய கால வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரண்டா. என் நேரத்துல மந்திரிச்சு விட்டாங்களே. டேய், என் பேரை கெடுக்கிறதுன்னு வந்தியாடா? பா, சொன்னேன் இவனெல்லாம் கூட்டு வராதுன்னு. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். இவன் திருந்தவே மாட்டான்பா. டேய், திடீர்னு ஐம்புலனை அடக்கினா எப்படி அடக்க முடியும்? ஒரு ஒண்ணுக்கு ஒன்னால அடக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்த முடியும். அவசரப்பட்டா முடியாது.